உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். கல்வாரிக்கு போகலாம் வாரீர். நாம் வாழும் இப்பூவுலகில் நீதியை நிலைநாட்ட போராடும் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கிடைப்பதோ அநீத தீர்ப்பு. பிறருடைய சுமைகளை தாங்கிக் கொள்வோருக்கும் உதவிக்கரம் நீட்டுவோருக்கும் இவ்வுலகம் தரும் வெகுமதி சுமக்க முடியாத பாரம், தாங்க முடியாத வலிகள். அநீத தீர்ப்பை, சிலுவை சுமையை, சிலுவை பயணத்தை தான் ஏற்றுக்கொள்வதில் ஓர் அர்த்தம் உள்ளது, ஆதாயம் உள்ளது என்கிறார் இறைமகன் இயேசு. நம் அறிவுக்கு இது புரியாது. கல்வாரிக்கு போகலாம் வாரீர். உடல் வருத்தம், மன வருத்தம், ஏழ்மை, இயலாமை, தனிமை, தவிப்பு, துரோகம், அவமானம், கைவிடப்பட்ட நிலை எனும் பல்வேறு வழிகளில் வாடுவோருக்கு துணையாய் இருப்போமா? இயேசுவைப் போல மக்களுக்காக ஒருவன் மட்டுமே இறப்பது நலம் என உணர்ந்து உதவிக்கரம் நீட்டுவோமா? ஆனால் நாம் ஏற்கும் சிலுவை பாதை இறுகிப்போன இதயங்களையும் இளகிடச் செய்யும் இறைமகன் இயேசுவின் பாதை. இது கரடு முரடானது. கடந்து செல்வோமா? இயேசுவின் உண்மை சீடர்களாவோம். இயேசுவின் சிலுவை பயணம் நடந்து முடிந்த வரலாற்று நிகழ்வல்ல. இன்றும் நம் வாழ்வில் அன்றாடம் நடக்கும் வாழ்க்கை பாதை என்பதை கண்டுணர்ந்து அர்த்தம் காணுவோம். ஆதாயமாக மீட்பை காண்போம். வாருங்கள், கல்வாரிக்கு போகலாம். பாவம் மரியா, பரிசுத்த இறைவா, எம் பாவகினி போக்க மருந்தானவா. பாவம் மரியா, பரிசுத்த இறைவா, எம் பாவ பிணி போக்க மருந்தானவா. உன்னை தேடி வந்தே. முதல் நிலை, தீர்ப்பிட அல்ல, திருந்தி வாழ. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுதல் இன்றைய வழக்கம். ஒருவருக்காக ஒருவர் சுமைகளை ஏற்பது தியாகத்தின் உச்சம். மிக எளிமையானது பிறர் குறை காண்பது. மிக மிக கடினமானது தன் குறை உணர்வது. ஆம், பிறரது நிறை குறைகளை சிந்தித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை கடவுள் யாருக்கும் வழங்கவில்லை. தீர்ப்பு என்பது தண்டனைக்காக மட்டுமில்லாததாக, நீதியாக, மனம் திரும்புதலுக்காக, கள்ளமில்லா அன்புடன் பிறருடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுவதாக அமைய வேண்டும். சிந்திப்போமா? சகோதரமே, எத்தனை முறை பிறரை எளிதாக விமர்சனம் செய்திருக்கிறோம், அதில் மகிழ்ந்திருக்கிறோம். அநீதி தீர்ப்பை பெற்று தலைகுனிந்து நிற்கும் கல்வாரி நாயகனை ஏறெடுத்துப்பார். மனம் வருந்து, மனம் மாறு, திரும்பி வா, திருந்தி வா. நீதியுள்ள இயேசு உன்னை அழைக்கிறார். ஜெபம். நீதியின் தேவனே, தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றவரே, என் உடன் வாழ்வோரை நிறை குறைகளுடன் ஏற்று
அன்பு செய்து வாழும் எளிமையான மனதை எங்களுக்குத் தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். சுமந்தாயோ இறைவா சுகமான சுமையாய், எம் பாவம் சுமந்தாயோ இறைமைந்தனே. சுமந்தாயோ இறைவா சுகமான சுமையாய், எம் பாவம் சுமந்தாயோ இறைமைந்தனே. உன்னை தேடி வந்தே. இரண்டாம் நிலை, சுமைகளை சுமக்க அல்ல, சுமைகளை பகிர. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சுமைகளை பகிர்வது தனி மனித நிம்மதிக்கும் சமூக ஒற்றுமைக்கும் வழிவகுக்கிறது. குடும்பம் அல்லது நண்பர்களிடம் நம் மன சுமைகளை இறக்கி வைக்கும்போது மனம் அமைதியடைகிறது. பணிச்சுமை, நிதி சுமை பகிரப்படும் போது நிம்மதி பிறக்கிறது. ஒரு புன்னகை, புரிதல், பகிர்தல் மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறது. சிந்திப்போமா? நாம் பிறருக்கு பணிச்சுமையை பொருளாதார தேவையற்ற பயன்பாட்டால், நிதி சுமையை துயரை கண்டுகொள்ளாத தன்மையால் மனச்சுமையை கொடுத்து வலிகளை, வேதனைகளை வழங்கியிருக்கிறோமா? துன்பத்தில் தோள்கொடுத்து சுமைகளை பகிர்ந்திருக்கிறோமா? நம் பாவ சுமைகளை தன்மேல் ஏற்று சிலுவை பாரத்தால் தள்ளாடி கல்வாரி நோக்கி பயணிக்கும் இனிய இயேசுவை நிமிர்ந்து பார். மனம் வருந்து, மனம் திருந்து, சுமை தாங்கி இயேசு உன்னை அழைக்கிறார். ஜெபம். அன்பின் இறைவா, என் நுகம் எளிது, என் சுமை இனிது என்றவரே, பிறருடைய துன்பங்களில், வலிகளில், வேதனைகளில் நாங்கள் காரணமாயில்லாது கரம் நீட்டி கை கொடுத்து கனிந்த உள்ளமுடையவர்களாய் வாழ எங்களை வழிநடத்தும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். விழுந்தாயோ இறைவா மண் மீது விதையாய், மனம் நொந்து துடித்தாயோ மரிமைந்தனே. விழுந்தாயோ இறைவா மண் மீது விதையாய், மனம் நொந்து துடித்தாயோ மரிமைந்தனே. உன்னை தேடி வந்தே. மூன்றாம் நிலை, வீழ்ச்சிட அல்ல, கை தூக்கிட. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். விழுவது என்பது ஒரு தற்காலிகமான பின்னடைவே தவிர நிரந்தர தோல்வி அல்ல. விழுதல் என்பது ஒரு சோதனை களம் என்றால், எழுதல் என்பது சாதனை களம். மீண்டும் எழும் மன உறுதிதான் ஒருவரை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. ஒருமுறை இடறியதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மன தைரியத்துடன் மீண்டும் முயற்சி செய்து எழுந்து நிற்பதே வாழ்க்கையின் வெற்றி. சிந்திப்பாயா சகோதரனே, சகோதரியே? வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் தடைகளில் துவண்டு போகிறோமா? பிறரது முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு தடைக்கற்களாய் இருக்கிறோமா? வாழ்க்கையின் ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான அடித்தளம் என்பதை நமக்கு உணர்த்த, முதல் முறை தடுமாறி விழுந்தும் வீரத்துடன் எழுந்து நடக்கும் இயேசுவை பார். மனம் வருந்து எழுந்து நட,
அன்போடு கை நீட்டி தூக்கிவிட இயேசு உன்னை அழைக்கிறார். ஜெபம். கருணையின் இறைவா, தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி. விழுந்தாலும் எழுந்து நடப்பவனே உண்மையான வெற்றியாளன் என்பதை உணர்ந்து நாங்களும் மீண்டும் எழுந்து நடக்கவும் பிறரை தூக்கிவிடவும் நல்ல இதயம் எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மரியின்ற மகனே, மனுமீட்ட சுதனே, நிலை கண்டு தவித்தாலோ மரி அன்னையே. மரியின்ற மகனே, மனுமீட்ட சுதனே, நிலை கண்டு தவித்தாலோ மரி அன்னையே. உன்னை தேடி வந்தே. நான்காம் நிலை. தாய்மையை தூற்ற அல்ல, தாய் அன்பை உணர. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தாயை சந்திப்பது மனதில் அமைதியையும் வாழ்க்கையில் நல்லதையும் தரும். நம்மை கருத்தாங்கி மனிதனாய் உருத்தாங்க உதவியவரை சந்திப்பது வாழ்க்கையின் பொருளை உணரும் நேரம். தாயை சந்தித்தல் வெறும் மனித சந்திப்பு அல்ல, அது ஒரு தெய்வீக சந்திப்பு. சிந்திப்பாயா? மகனே, மகளே, உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்த தாயை வாழ்க்கையின் விறுவிறுப்பான ஓட்டத்தில் நேரில் சென்று அன்புடன் பேசியிருக்கின்றாயா? தேவையான அன்பை, அக்கறையை வழங்கியிருக்கின்றாயா? கடந்த கால மகிழ்வான நிகழ்வுகளை, அவளது தியாகத்தை பகிர்ந்து மகிழ்ந்து ஆசி பெற்றிருக்கின்றாயா? அல்லது அவரது தனிமைக்கும் கண்ணீருக்கும் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் காரணமாய் இருந்திருக்கின்றாயா? தாயின் சந்திப்பில் வலுப்பெற்று உத்வேகத்துடன் தன் தியாகத்தை, தன் பயணத்தை தொடரும் இயேசுவை பார். மனம் வருந்து, தாய்மையை மதி. தாய் அன்போடு உன்னை இயேசு அழைக்கின்றார். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, இவ்வுலகில் கொடையாக எங்களுக்கு நீர் தந்துள்ள எங்கள் அன்னையருக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்கவும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்புள்ளவர்களாய் இருக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். உதவாதோ உலகம் உன்னிலை கண்ட பின்னும், தோள் தந்து சுமை போக்க மனுவானவா. உதவாதோ உலகம் உன்னிலை கண்ட பின்னும், தோள் தந்து சுமை போக்க மனுவானவா. உன்னை தேடி வந்தே. ஐந்தாம் நிலை. சுமையை சுமத்த அல்ல, சுமைகளை பகிர. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். பலவிதமான கவலைகளால் பலவீனமாக என்ன செய்வதென்று புரியாமல் புலம்பும் மக்கள் கூட்டம் நம் அருகிலேயே இருக்கத்தான் செய்கிறார்கள். மன அழுத்தத்தாலும் தொடர்ச்சியான வாழ்க்கை பற்றிய பயத்தாலும்
உடல் ரீதியான மன ரீதியான ஆற்றலை இழந்து தவிக்கும் மக்களை நாம் காணும்போது நாம் வெறும் பார்வையாளர்களா அல்லது தேவையான ஆறுதலும் உதவிகளும் வழங்கும் சீமோன்களா? சிந்திப்போமா நண்பர்களே? சீமோனின் உதவி தற்செயலான நிகழ்வாக இருந்தாலும் தியாகத்தின் அன்பின் வெளிப்பாடாக இன்று வரை போற்றப்படுகிறது. சிலுவையின் அழுத்தத்தாலும் உடல் பலவீனத்தாலும் தவிக்கும் இயேசுவை ஆழ்ந்து பார். வாழ்வில் ஊன்றுகோலின்றி தவிக்கும் மக்களுக்கு சீமோனைப் போல ஆறுதல் வழங்க கரம் நீட்டி அழைக்கிறார் அன்பர் இயேசு. மனம் மாறு, இயேசுவின் கரங்களாகு. ஜெபம். இரக்கத்தின் இறைவா, ஆறுதலின்றி தவிக்கும் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கவும், பகிர்வு என்பது மனித தொடர்புகளின் அடிப்படை தேவை என்பதை உணர்ந்து வாழும் பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். கண்ணீரில் நனைந்து தள்ளாடும் இதயம் வதைப்பட்ட வதனத்தை துடைத்தார்களோ? கண்ணீரில் நனைந்து தள்ளாடும் இதயம் வதைப்பட்ட வதனத்தை துடைத்தார்களோ? உன்னை தேடி வந்தே. ஆறாம் நிலை. மனிதத்தை மறுக்க அல்ல, மனிதத்தை காக்க. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். அன்பு, இது ஒரு தனித்துவமான ஆற்றல். கருணை, உயிரினங்களின் துன்பம் கண்டு வருந்தி அதை நீக்க முற்படும் செயல். நம்பிக்கை, சவால்களை எதிர்கொள்ள தேவைப்படும் ஆயுதம். இம்மூன்றும் ஒன்றிணைந்தால் உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் ஊற்றெடுக்கும். ஆம், இம்மூன்று பண்புகளையும் அணிகலனாய் கொண்ட வீரப்பெண் வெரோனிக்கா போல உதவும் மனநிலை நமக்கு உண்டா? சிந்திப்பாயா மானிடமே? அன்பும் கருணையும் நம்பிக்கையும் இன்றி வாழ்ந்த தருணங்களுக்காகவும் அவ்வாறு வாழ்ந்தவர்களுக்கு அண்மையும் இம்மூன்று பண்புகளையும் வழங்கி வாழ வழிகாட்ட தவறிய தருணங்களுக்காகவும் மனம் வருந்துவோம். மனித வாழ்வின் அடித்தளமான உயர்ந்த பண்புகளை வாழ்ந்து விலையில்லா அமைதியை பெறவும் பிறருக்கு வழங்கவும் இருகரம் நீட்டி அழைக்கிறார் மானிட மகன் இயேசு. மனம் மாறு, மனிதம் பேணு. ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் துன்பப்படுவோருக்கு உதவி செய்து மனித விழுமியங்களை மதித்து கண்ணியத்துடன் நடந்து கொள்ளும் மனிதாபிமானத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் மது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். கல் மீது நடந்து கல்வாரி அடைய விழுந்தாலும் எழுந்தாயோ வினை போக்கவா? கல் மீது நடந்து கல்வாரி அடைய விழுந்தாலும் எழுந்தாயோ வினை போக்கவா? உன்னை தேடி வந்த
ஏழாம் நிலை, வீழ்ச்சியில் மகிழ அல்ல, பிறர் எழுச்சியில் மகிழ. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையார் உலகத்தை மீட்டருளினீர். தயக்கம், அச்சம், கலக்கம் இதனால் வாழ்க்கையில் நிலை தடுமாறுகிற போது வீழ்ச்சி ஏற்படுகிறது. இது ஒரு இலக்கை அடைவதில் தடையாய் அமைகிறது. இந்நிலைக்கு நாமும் உட்பட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் நிலையாய் காலூன்ற முடியாமல் நிலை தடுமாறி வீழ்ந்திருக்கிறோம். சில நேரங்களில் பிறர் நிலை தடுமாற காரணமாய் இருந்திருக்கின்றோம். சிந்திப்பாயா மகனே, மகளே, பிறர் வீழ்கிற போது சொலரால் அழுதிட முடியும். ஆனால் பிறர் எழுகிற போது ஒரு சிலராலேயே மகிழ்ந்திட முடியும். வாழ்க்கையில் இறை நம்பிக்கையோடு எழுந்து நிற்கவும், வாழ்வின் விளிம்பில் வீழ்ந்து கிடப்போரை எழுந்து நடக்க செய்யவும் படிக்கற்களாய் வாழ இயேசு அழைக்கிறார். வா, எழுந்திடு, பிறரை எழுப்பிவிடு. ஜெபம். வாழ்வளிக்கும் இறைவா, விழுந்த இடத்தில் வீழ்ந்து கிடக்காமல் மீண்டும் எழுந்திடவும், துன்பங்கள் தோல்விகளில் உறுதியோடும் தைரியத்தோடும் எல்லா தடைகளையும் எதிர்கொண்டு மீண்டு வருவதற்கான மன வலிமையை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். உமக்காக அழுதோம், மெழுகாக கரைந்தோம், எமக்காக சிலுவைக்கு பலியானவா. உமக்காக அழுதோம், மெழுகாக கரைந்தோம், எமக்காக சிலுவைக்கு பலியானவா. உன்னை தேடி வந்தே. எட்டாம் நிலை, கண்ணீர் விட அல்ல, கண்ணீர் துடைக்க. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். பிறரின் துன்பத்தை தன் துன்பமாக எண்ணி இறங்குவது மனித நேயத்தின் உயர்ந்த பண்பாகும். பெண்களின் கண்ணீர் என்பது பலவீனத்தின் அடையாளமல்ல, அது அவர்களின் உணர்வுகளின் உண்மையான வெளிப்பாடு. வார்த்தைகளாலும் செயல்களாலும் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளை கண்ணீர் வெளிப்படுத்தும். ஆம், பிறர் துன்பத்தை கண்டு இன்பம் காண்போர் மத்தியில் மனித நேயத்தோடு வாழ, பிறர் துன்பத்தை கண்டு கண்ணீர் வடிப்பதோடு நின்றுவிடாமல் அவர்களின் தேவை அறிந்து உதவிடவும் துயர் துடைக்கவும் இறைமகன் இயேசு அழைக்கிறார். எதிரிகளுக்கு அஞ்சாமல் இயேசுவை பின்தொடர்ந்த பெண்கள் போல வாழ்வாயா? அவர்களின் பாசத்தையும் துணிச்சலையும் பார். மனம் மாறிடு, துணிவுடன் பிறர் துன்பம் களைந்திடு. ஜெபம். கருணை கடலே இறைவா, எங்களை பற்றியும் எங்களுக்கு வரப்போகும் தலைமுறையை பற்றியும் கவலை கொண்டு நாங்கள் நேரான வழியில் நடந்திடவும், எங்கள் தலைமுறையினர் நல்வழியில் நடந்திட வழிகாட்டவும் தேவையான ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மலை மீது சிலுவை சுமந்தாயோ சுதனே, சுமை தாங்கி விழுந்தாயோ தரை மீதிலே. மலை மீது சிலுவை சுமந்தாயோ சுதனே,
9ஆம் நிலை. மீண்டும் தடுமாற்றமா? மீண்டும் எழுந்து வா. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். மீண்டும் மீண்டும் ஏற்படும் தடுமாற்றம் என்பது உடல்நிலை, மனநிலை இவைகளால் ஏற்படும் அசாதாரணமான இடையூறு ஆகும். மனிதனை துவண்டு விழச் செய்யும் நிலையாகும். மிகுந்த மன அழுத்தத்தாலும் தாங்க முடியாத வலியாலும் சுமையாலும் வேதனைகளாலும் ஏற்படக்கூடியது. இது போன்ற சிக்கலான சூழ்நிலையில் பாவ நாட்டங்களிலும் பலவீனங்களிலும் சிக்கி தவிப்போர் ஏராளம். இவர்களில் யாரும் சோர்ந்து அழிந்து போகக்கூடாது என்பதற்காகவே 3ஆம் முறை தடுமாறி விழுந்த இயேசு துணிச்சலோடு மீண்டும் எழுந்து மீட்பின் பாதையில் பயணிக்கிறார். தடுமாற்றம் வருவதை தவிர்க்க முடியாது. அவை எதனால், யாரால் வருகிறது என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டியது. சிந்திப்பாயா மகனே, மகளே? பாவ சூழ்நிலைகளையும் பலவீனங்களையும் தவிர்த்து துணிச்சலோடு நல் மனிதனாய் வாழ நல்லாயன் இயேசு அழைக்கிறார். மனம் மாறு. தடுமாற்றத்தில் துவண்டு விழாமல் விடாமுயற்சியுடன் மீண்டும் வாழவா. கல்வாரி நாயகனின் கரம் பற்றி நட. ஜெபம். மீட்பின் ஊற்றேயும் இறைவா, இத்தகைய தடுமாற்றங்கள் நம்பிக்கையாளர்களை சோதிக்கும் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து பலவீனங்களிலிருந்து மீண்டும் எழுந்து உம்மை மட்டுமே நம்பி வாழவும் நீர் எங்களுக்கு காட்டும் நல்வழியில் நடக்கவும் கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். கலைந்தாரோ உடைகள், கரையாகும் இமைகள், பதராதோ மனிதம் முன்னிலை பார்க்கையில். கலைந்தாரோ உடைகள், கரையாகும் இமைகள், பதராதோ மனிதம் முன்னிலை பார்க்கையில். உன்னை தேடி வந்தே. பத்தாம் நிலை. அவமானம் அடைய அல்ல, அவமானம் களைய. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். ஆடை அணிவது என்பது ஒரு தனிநபர் சுதந்திரம் மற்றும் கலாச்சாரத்தின் மாறிவரும் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இவை கண்ணியத்தையும் மதிப்பையும் குறைப்பதாக அமையக்கூடாது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் படை வீரர்களால் அவமானப்படுத்தப்பட்டு அவரது ஆடைகள் உரியப்பட்டது இயேசுவின் கண்ணியத்தையும் மனித மாண்பையும் குறைத்தது. இந்நிகழ்வு இயேசுவின் நிபந்தனையற்ற தியாகத்தையும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்ட உச்சகட்ட அவமானத்தையும் வலியையும் விவரிக்கிறது. சிந்திப்பாயா சகோதரமே? உலக பொருட்களை அதிகமாக சார்ந்திருப்பதை மறுத்து எளிமையின் முக்கியத்துவத்தை உணர இயேசு அழைக்கிறார். மனம் மாறு. கலாச்சாரம் என்ற பெயரால் கண்ணியத்தையும் மனித தன்மையையும் இழக்கச் செய்யும் ஆடை அலங்காரங்களை தவிர்ப்போமா? நாமும் இடறி விழாமல் பிறரையும் இடறி விழச் செய்யாமல் வாழ்வோமா? வா, மனிதத்தை காப்போம், கலாச்சார சீர்கேட்டை அழிப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, இறைமகனேசு தன் ஆடை மானம் அனைத்தையும் எங்களுக்காக துறந்ததை எண்ணி நாங்களும் கலாச்சார சீர்கேடுகளுக்கு காரணமான நிகழ்வுகளையும் கர்வத்தையும் களைந்து தூய உள்ளத்துடன் வாழ எங்களுக்கு அருள்தாரும்.
ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். கூராணி எடுத்து திருக்கைகள் துளைத்து சிலுவைக்கு திருமேனி பலியானதோ. கூராணி எடுத்து திருக்கைகள் துளைத்து சிலுவைக்கு திருமேனி பலியானதோ. உன்னை தேடி வந்தே. 11ஆம் நிலை. சிலுவையில் அறைய அல்ல, விடுவிக்க. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இதுபோல மீண்டும் யாரும் செய்யக்கூடாது என்று கருதும் குற்றங்களுக்கு கொடுக்கப்படும் மிக மிக மோசமான தண்டனைதான் சிலுவையில் அறைதல். இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? என்ன பாவம் செய்தார்? நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்கு மீட்பை தாராளமாக வழங்க அந்த அன்பின் உச்சகட்டமாக சிலுவையில் தன்னை அறைய சம்மதிக்கிறார். சிந்திப்பாயா நண்பா, நமது இரக்கமற்ற சொற்களால், இழிவான செயல்களால் எத்தனை பேருடைய மனதை குத்தி காயப்படுத்தி இரக்கமில்லாமல் இருந்திருக்கின்றோம். மனம் வருந்து அணைக்கும் கரங்களில் ஆணிகளோடு அன்பாய் அழைக்கிறார். மனம் மாறு. இதமான பிறருக்கு பயன்படும் சொற்களை, செயல்களை இனி வழங்கு. வா, வழிகளில் வாடுவோரை இனி தாங்கி பிடி. ஜெபம். அன்பின் இறைவா, தெய்வீக பொறுமையுடன் மனிதனின் கொடூரத்தை ஏற்றுக்கொண்டவரே, எங்களுடைய சுயநலத்தால், தீய சொற்களால், கொடிய செயல்களால் பிறரை காயப்படுத்தி இருக்கிறோம். அதற்காக எங்களை மன்னியும். பிறரை உண்மையாக அன்பு செய்ய அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவிலா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். சிவக்காதோ இமைகள், சிதையாதோ விழிகள், உயிரீந்து மரித்தாயே மலை மீதிலே. சிவக்காதோ இமைகள், சிதையாதோ விழிகள், உயிரீந்து மரித்தாயே மலை மீதிலே. உன்னை தேடி வந்தே. 12ஆம் நிலை. உயிரை பறிக்க அல்ல, உயிர் கொடுக்க. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். இது வெறுமனே ஒரு தண்டனை அல்ல, மனித குல பாவங்களுக்கான முழுமையான விலை மதிப்பில்லாத கிரயம். மீட்பு, மன்னிப்பு, கடவுளுடன் மனிதனை மீண்டும் இணைத்தல் போன்ற நிகழ்வுகளுக்கான பாலம். நாம் நம் பாவங்களினால் இறைவனை விட்டு பிரிந்து தண்டனைக்குரியவர்களானோம். ஆனால் இரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற நியதியின்படி விலை மதிப்பில்லாத தன் இரத்தத்தை கடைசி துளி வரை கொடுத்தார். சிந்திப்பாயா நண்பனே? பிறருடைய நலனுக்காக உயிரை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. பிறர் உயிர் துறக்க நாம் காரணமாய் இருக்கக்கூடாது. மனம் வருந்து, மனம் திறந்து, இறக்கும் தருவாயிலும் பிறரை மன்னித்து மீட்பளித்த இறைவன்
சுயநலமின்றி வாழ அழைக்கிறார். வா, சொந்த விருப்பு வெறுப்புகளை கடந்து பிறருடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க தியாக வாழ்வு வாழ சிலுவையை பற்றி பிடித்துக்கொள். ஜெபம். இரக்கத்தின் நிறைவா, சுயநலமிக்க இவ்வுலகில் பிறர் வாழ்வு பெற எங்களையே தியாகம் செய்து வாழும் தன்னலமில்லா தியாக உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மரியன்னை மடியில் கிடந்தாயோ இறைவா, துயில் கொண்டு துயர் போக்க துணிந்தாயா. மரியன்னை மடியில் கிடந்தாயோ இறைவா, துயில் கொண்டு துயர் போக்க துணிந்தாயா. உன்னை தேடி வந்தே. 13ஆம் நிலை. கைவிட அல்ல, கை கொடுக்க. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தாயின் மடிதான் உலகம் என்பார்கள். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத இந்த பாசம் நிபந்தனையற்ற மற்றும் அளவிட முடியாத பேரன்புகாகும். தியாகம், அக்கறை, கனிவு மற்றும் அர்ப்பணத்தின் பிறப்பிடமாக திகழ்கிறது. வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம். இதன் மொத்த வடிவாக திகழ்பவள் அன்னை மரியாள். இந்த 13ஆம் நிலை மீட்பின் தியாகத்தையும் மரியாளின் துயரத்தையும் பாசத்தையும் படம் பிடித்து காட்டுகிறது. சிந்திப்பாயா மகனே, மகளே. சிறு வயதில் தாயின் மடியில் உலகத்தை கண்ட பின் நாம் அவர்களது முதுமையில் நாம் அவர்களுக்கு தருவது அன்பா, அரவணைப்பா, தனிமையா, வலியா, வேதனையா? இதோ உன் தாய் என்று தன் தாயை நமக்கு தாரை வார்த்த தன்னிகரல்லா இறைமகன் நம்மை அழைக்கிறார். மனம் வருந்து, மனம் திருந்து. அன்பு காட்டிய கைகள் ஆதரவின்றி தவிப்பதை பார். துணையாயிரு. ஜெபம். அன்பின் நிறைவா, எங்களுடைய வாழ்வில் மற்றவர்களின் துன்பங்களையும் கைவிடப்பட்ட நிலையையும் கண்டு அவர்களுக்கு உதவக்கூடிய நல் உள்ளம் படைத்தவர்களாக வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். தலை சாய்க்க இடமே இல்லாத இறைவா, அடைத்தாரோ உனை அந்த குகை கொல்லுமோ. தலை சாய்க்க இடமே இல்லாத இறைவா, அடைத்தாரோ உனை அந்த குகை கொல்லுமோ. உன்னை தேடி வந்தே. 14ஆம் நிலை. புதைக்கப்பட அல்ல, விதைக்கப்பட. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். மரணம் என்பது எல்லோருக்கும் எப்போதும் வரலாம். சிலருக்கு மட்டுமே அது வரலாறு ஆகிறது. பாவத்தின் பலனான சாவுக்கு சமாதி கட்ட சமாதிக்குள் முடங்கிய இயேசு 3ஆம் நாளில் நம்பிக்கையின் விடிவெள்ளியாக உயிர்த்தெழுந்து என்றும் வாழும் வரலாறு படைத்தார். நாமும் திருமுழுக்கு வழியாக பாவத்திற்கு மரணித்தோம். உயிர்ப்புக்காக, புது வாழ்வுக்காக கல்லறையில் அடக்கப்பட்டோம். இறைமகன் இயேசுவை போல புத்துயிர் பெற்று
நமது வாழ்வில் புதிய மாற்றங்களை, முன்னேற்றங்களை காண்கிறோமா? அல்லது முடங்கி போய் மீண்டெழாமல் பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம். வெற்றியின் நாயகன் இருகரம் விரித்து நம்மை அழைக்கின்றார். கல்வாரி பயணத்தின் வெற்றியின் இரகசியத்தை அறிவோமா? அதை வாழ்வாக்குவோமா? ஜெபம். உயிர்ப்பும் உயிருமான இறைவா, எங்கள் வாழ்வில் வரும் சோதனைகளில், வேதனைகளில் நாங்கள் துவண்டு விடாமல் நிலை வாழ்வில் நம்பிக்கை உடையவர்களாய் சுய ஆய்வு செய்து வாழ்வில் மாற்றங்கள் பெற அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். புதிய மனிதராய் மாறி அன்புக்கு சாட்சிகளாவோம். புதிய இக்கல்வாரி பயணம் இயேசுவின் வழியில் புதிய மனிதராய் மாறி துன்புறுவோருக்கு ஆறுதலாக வாழ நம்மை அழைக்கிறது. இயேசுவின் பாடுகள் நம் இதயங்களை உருக்கி அன்பின் பாதையில் நம்மை வாழ வைக்கிறது. கல்வாரி நாயகனின் மேனியில் வழிந்த திரு ரத்தம் நம்மீது பட்டு தெரித்து நம்மை தோய்த்து கழுவி தம் திரு காயங்களால் நம் காயங்களை, வலிகளை, வேதனைகளை குணப்படுத்தி புதிய பாதையில் புத்துயிர் பெற்று எழுந்து நடக்கச் செய்கிறது. வாருங்கள், அமைதியுடன், ஆறுதலாக, இனிய இதயத்துடன் நம் வாழ்க்கை பயணத்தை நம்பிக்கையோடு தொடர்வோம். உண்மையான மனமாற்றம் பெற்று அவர் அன்புக்கு சாட்சிகளாவோம்.